வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டர் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பீஸ் அண்ட் பன்னீர் வச்சு நான் பண்ணியிருக்கேன். பீஸும் பன்னீரும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட் கிடைக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஆயிலியாகவும் இருக்காது, அதே மாதிரி திகட்டவும் செய்யாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரெண்டுமே சேர்க்குறோம். இப்போ இதில் 1 இன்ச் அளவு இஞ்சியை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இதில் நம்ம பன்னீர்லாம் சேர்த்துடலாம். நான் 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய கியூப்ஸாகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஹையில் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும். இப்போ எல்லா சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வெண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். இது கூடவே 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் கிரேவி வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ அதை நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே மசாலா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துருங்க, உங்களுக்கு அது நல்லா குக் ஆகணும், இல்லாட்டி அந்த பச்சை வாசனை வரும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேக வச்சிருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் மட்டும் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பட்டாணியோட சாப்பிடும் போது. இப்போ இதை ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பச்சை வாசனை நல்லா போகணும். பாருங்க, 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணிலாம் வற்றி நல்லா திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியை நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கேன். ஒரு 5-6 விசில் வச்சு இதை எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி தூவிடலாம்.
கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டர் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் அண்ட் பன்னீர் கிரேவி ஒரு சூப்பரான காம்போ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி டிஷ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.